கைஸ் நம்ம AK-64 படத்துக்கு எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்துட்டுருக்குறோம். நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கிற 24 ஹவர் சீரிஸில் பயங்கரமான ஒரு ப்ராக்டிஸில் இருக்காரு. பயங்கரமான ஒரு ரேசிங்கில் இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த துபாய் ரேஸில் ரேஸ்லையும் தேர்ட் பிளேஸ் பிடிச்சாரு. அதுக்கப்புறமா இட்டாலி முஜல்லோவில் நடந்த ரேஸ்லையும் தேர்ட் பிளேஸ் பிடிச்சாரு. அதுக்கப்புறமா இப்போ பெல்ஜியமில் நடந்த ரேஸில் செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்காரு. இது வந்து ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனாக இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் நடந்து முடிச்சிருக்கு. ஏப்ரல் மந்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவோட வெறித்தனமான ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார் ரேசிங்கில் செகண்ட் பிளேஸ் வந்திருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படம் தியேட்டர்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெல்லியில் நம்ம ஏகேக்கு பத்மபூஷன் விருது வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஹாப்பியான மூமெண்ட்டில் AK-64 படத்தோட அப்டேட் வந்தாலுமே அது வந்து ஒரு பயங்கரமான என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதை ஃபேன்ஸும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றத உண்மையான விஷயம். அதனால் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவோட செம்மையான அப்டேட்ஸு செம்மையான செரமனிஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து வரும்போது அங்கே ப்ரெஸ் மீடியாவெல்லாம் மீட் பண்ணி சீக்கிரமே வந்து நம்ம சந்திப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாரு. அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்த படத்துக்கான அப்டேட்டை பற்றி சொல்கிறாரா இல்லை வந்து என்ன மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுறாரு அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயமா எதிர்பார்க்கப்படுது ஃபேன்ஸ் மத்தியில். ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம ஏகேவோட சூப்பரான அப்டேட்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நன்றி பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.